வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அருள் தரும் பலி இது ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வீனில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வீனில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி. மாபெரும் தவமாய் மானுடநேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியில் மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருவிழா திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு கிறிஸ்து அரசருடைய மாபெரும் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். சுரப்பாறை பங்கினுடைய பாதுகாவலரும் நம்முடைய இதயங்களில் வீற்றிருப்பவருமான கிறிஸ்து அரசருடைய பெருவிழா இது நமக்கு ஆசிரையும் அருளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாம் சிறப்பாய் செபிப்போம். அரசர், அதுவும் இயேசு, வித்தியாசமான ஒரு அடைமொழியை இயேசுவிற்கு கொடுக்கின்றார்கள். காரணம், பிறப்பு பெத்லகேம் மாட்டுத் தொழுவம், வளர்ப்பு அடையாளம் தெரியாத நாசரேத்தூர். தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாடோடியாய் அலைந்து துரிந்தார். இறுதியிலே சிலுவை சாவுக்கு எருசலேமில் கையளிக்கப்படுகின்றார். அரச மகுடத்தை தொட்டு பார்த்ததில்லை, மாளிகைக்குள் நுழைந்ததுமில்லை, அரியணையில் ஒரு நிமிடமும் அமர்ந்ததுமில்லை. ஆனால் இன்றைக்கு இதயங்களிலே அரசராக விற்றிருக்கின்றார். எனவே இன்றைக்கு இயேசுவினுடைய அரசு இதயத்தின் அரசு, நம்முடைய இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட அரசு. எனவே அவருடைய இந்த விழாவிலே நாம் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அந்த அரசர் இன்றும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தியவர்களாக, இன்னும் குறிப்பாக இந்த சுரப்பாறை பணித்தளத்திற்கு இறைவன் செய்த மாபெரும் நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும், இன்னும் சிறப்பாக இதே ஒரு கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவிலே
நம்முடைய மக்களை, நம்முடைய சமுதாயத்தை எந்த ஒரு அதிகாரத்திற்கு ஆண்டவர் இயேசு அழைத்து சென்றாரோ அதே அதிகார மையத்திற்கு பணியாட்களாக இந்த வருடமும் நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று, நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் நமக்கு அவர் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று, நம்முடைய இந்த சமுதாயம் வளர்ந்து வாழ்ந்து பெருக வேண்டும் என்று, நம் வழியாக எண்ணற்ற நன்மைகள் இந்த பகுதிக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாப்பும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நேர்த்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை
தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்கு உரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மந்தையை நான் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையே நீதி வழங்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 11 முதல் 12 மற்றும் 15 முதல் 17 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்று மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பார செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பிக் கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிவற்றவரை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அளிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன்னை பொறுத்தவரை என் மந்தையை நான் ஆட்டுக்கு இடையே ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகையின் போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 மற்றும் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர்.
ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணிய செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராய் கண்டு உமக்கு தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்?
எப்பொழுது நோயுற்றோராய் அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என பதில் அளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்படுகிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், நீங்கள் சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலேயோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த பொன்னான நாளிலே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக கிறிஸ்து அரச பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அரசனின் விழா. உலகத்தை தனது அன்பால் ஆட்சி செய்த கடவுளின் விழா. நாம் அனைவரும் பெருமை கொள்ளும் நாள். நாம் அனைவரும் விசுவாசம் கொள்ள வேண்டிய நாள். ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த அரசரின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். நாம் அனைவரும் இந்த அரசரின் மக்கள்கள். இந்த வேளையிலே சிறு வயதில் என் தந்தை கூறிய ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டிலே ஒரு விதிமுறை இருந்தது. அது என்னவென்றால், யார் வேண்டுமானாலும் அந்த நாட்டின் அரசராக அமரலாம். யாருக்கும் எந்த தடையும் இல்லை, யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, யாரெல்லாம் அரசராக அரியணையில் வீற்றிருக்கிறார்களோ அவர்களின் காலம் முடிந்த பின்பு அவர்கள் தண்ணீர் இல்லாத ஒரு காட்டுக்கு, எங்கே அரசருக்கும் நீதிக்காக போராடிய மக்கள் அனைவரையும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு இடத்திற்கு அகதியாக செல்ல வேண்டும். கடைசி காலம் வரை உணவின்றி தாகத்தோடும் உணவின்றி பட்டினியாக மடிய வேண்டும். அதுதான் விதிமுறை. யாருமே அதனால் அரசராக பொறுப்பெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு மனிதன் துணிவு கொண்டு நான் அரசனாக வருகிறேன் என்று கூறிக்கொண்டு அரியணையில் அமர்ந்தார். அமர்ந்த சில காலத்திலேயே அந்த ஒதுக்கப்பட்ட இடத்தை வளமையான இடமாக மாற்றினான். அங்கு அடிமையாக இருந்த மக்களுக்கு விடுதலை அளித்தான். பசி பட்டினியாக இருந்த மக்களுக்கு உணவளித்தான், தண்ணீர் அளித்தான், அவர்களுக்கு வாழ்வளித்தான், அவர்களை உரிமையாக அங்கு நடமாட செய்தான். இவனது காலம் முடிந்ததும் இவனும் அங்கே அரசனாக மாறினான். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு அரசரை பற்றி பேசுகிறோம். இன்றைய முன்னுரையில் கூறியது போல, இந்த அரசருக்கென்று ஒரு ராஜ்யம் இல்லை, இந்த அரசருக்கென்று ஒரு அரியணை இல்லை, இந்த அரசர் மணிமகுடம் சூடவில்லை, இந்த அரசருக்கென்று அரண்மனை இல்லை, எதுவுமே இல்லை. இருப்பினும் இவர் அரசருக்கெல்லாம் அரசர் என்று அழைக்கப்படுகிறார். முடிசூடிய மன்னனும் முடிசூடா மன்னனும் பிடி சாம்பலே, ஆனால் முடிசூடா இந்த இறைவன் நம் உள்ளத்தின் அரசரே என்றும்.
ஏனென்றால் இந்த இறைவன் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக வாழ்ந்து காட்டியவர். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு அரசன் என்பவன் ஒரு நல்ல ஆயன். ஒரு நல்ல ஆயன் எப்படி தனது ஆடுகளை பேணி காப்பானோ அதுபோல தன் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தேவைகளுக்கு செவிசாய்த்து வாழ்பவன் தான் அரசன். ஆனால் இந்த அரசன் கூறினான், மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறினான். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அரசனாக மாற முடியும்? கந்தலான உடை, அன்னை மரியாவின் கையால் நெய்யப்பட்ட உடையை அணிந்த இவர் எப்படி அரசராக மாற முடியும்? ஆபரணங்களாலும் பொன்களாலும் மணிகளாலும் வைரூடியங்களாலும் ஆடை நெய்யப்பட்ட அணியும் அரசன் முன்னிலையில் இவர் யார்? எத்தனை அரசர்களை இந்த உலகம் பார்த்திருக்கின்றது. கொடுங்கோல் ஆட்சி செய்த அரசர்களையும், மக்களை இழிவாக நடத்திய அரசர்களையும், மக்களை அடிமைகளாக நடத்திய அரசர்களையும் இந்த உலகம் கண்டது. எனக்கு சாவில்லை என்று கூறிய அரசர்களும் மண்ணுக்கடியில் இன்று மடிந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசன் நம் வாழ்விலும் நம் மையமாகவும் நமது உள்ளத்தின் அரசராகவும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தையே தனது கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த மாவீரன் அலெக்சாண்டர், அவனுக்கு அந்த ஒரு கல்லறையே போதுமானதாக அமைந்து விட்டது. உலகத்தை ஆட்டி படைத்த, யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கடைசி காலத்தில் தனது மரணத்தை கண்டு அஞ்சினான். கொடூரமாக கொலை செய்யப்பட்டான். இப்படி நான் தான் அரசன் என்று சொல்லிக்கொண்ட அனைவரும் இன்று அமைதியான மயானத்தில் படுத்து கிடக்கிறார்கள். ஆனால் நான் அரசன் அல்ல, நான் உங்களில் ஒருவன் என்று கூறிக்கொண்டு இன்று நம்மோடு வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இறைவன் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன். ஏனென்றால் இவர் ராஜ்யம் ஒரு தனி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் அனைவருக்கும் இடம் உண்டு. அவன் பாவியாக இருந்தாலும் பலவீனத்தோடு வாழ்ந்தாலும் அவன் புனிதனாக இருந்தாலும் இந்த அரசரின் ராஜ்யத்தில் இடம் உண்டு. இந்த அரசரின் ராஜ்யத்தில் நாம் குடிமக்களாக வாழ வேண்டும் என்றால் மிகப்பெரிய செயல்களை செய்ய வேண்டியதில்லை. இன்றைய நற்செய்தியில் கூறிய காரியங்களை நாம் செய்தாலே போதும். உலக வரலாற்றை இரண்டாக பிரித்த நாயகன் நம் அரசர் இயேசு கிறிஸ்து. அரசர் இயேசு. இந்த உலகம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. உலக வரலாறு இரண்டாக எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு பின் என்ற வாழ்க்கை, இந்த வாழ்வு நமக்கு கிடைத்த கொடை. ஏனென்றால் நாம் அனைவரும் பெருமையோடு சொல்ல வேண்டும். நாம் அனைவரும் மார்பு தட்டி கூறலாம், இவர் எங்கள் அரசர், எங்கள் உள்ளத்தின் அரசர். இந்த இறைவன் நமது உள்ளத்தின் அரசராக வாழ ஆசைப்படுகிறார். இந்த இறைவனை தேடி நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒரு நல்ல ஆயன் ஆடுகள் தவறி சென்றாலும் கூட அந்த ஆடுகளை தேடி செல்லும் ஆயனை போல இந்த இறைவன் நம்மை தேடி வருகின்றார். இந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அதுதான் இந்த இறைவனின் சிறப்பு, அதுதான் இந்த இறைவனின் மகிமை. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் நாம் மனதில் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இந்த கிறிஸ்து அரசனின் ராஜ்யத்தில் நாம் அனைவரும் பிரஜைகள். இந்த கிறிஸ்து அரசனின் ராஜ்யத்தில் நமக்கு என்றுமே இடம் உண்டு. இதற்கு நாம் என்ன தகுதியோடு வாழ வேண்டும் என்றால் அதைத்தான் இன்றைய நற்செய்தி கூறுகிறது. பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டாம். உலகத்தை இரண்டாக பிளக்க வேண்டாம். உலகத்தில் நல்ல மனிதன் என்று பேர் எடுக்க வேண்டாம். எதுவுமே வேண்டாம். பசித்தோருக்கு உணவு கொடுக்கவும், அன்பில்லாதவருக்கு அன்பாக வருவதும் தான் அதில் தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீராக, மற்றும் மனவேதனையோடு இருப்பவருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசினாலே போதும். இதுதான் இறைவனின் ஆட்சி. இந்த இறைவனின் அரசில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நாம் மனிதராக வாழ வேண்டும், மனித குணத்தோடு வாழ வேண்டும். இறைவன் இந்த உலகிற்கு கடவுளின் குணத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த கடவுளின் குணத்தை மனிதன் கொண்டு வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த அரசரை நம் உள்ளத்தின் அரசராக ஏற்றுக்கொள்வோம். இந்த இறைவனோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். இவரது ராஜ்யத்தில் நாம் குடிமக்களாக இருக்க மகிழ்ச்சி கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். வானமும்
படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை தேவையை இரக்கத்தின் ஆண்டவரும் அரசருமான இயேசுவுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருள் கொடைகளை, செல்வங்களை அனைத்து மாந்தருக்கும் வேறுபாடுகள் இன்றி நிறைவாக வழங்கிட வேண்டுமென்று கிறிஸ்து அரசர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியின் ஒளியே எம் இறைவா, இன்று உலகில் நிகழும் சுயநலம், ஆணவம், அகந்தை, செருக்கு, வன்முறை இவைகள் ஒளிந்து உம் இறையரசின் மதிப்பீடுகளை தம் சொல்லாலும் செயல்களாலும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் போதிப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் செயல்படுத்தும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட வேண்டுமென்று கிறிஸ்து அரசர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய எம் இறைவா, உம் நற்செய்தியை வாழ்வாக்கிய எம் புனித தெரசாவை போன்று நாங்களும் ஏழைகளை வெறும் வேடிக்கை பொருளாக பார்த்திடாமல் அவர்களும் எம் சக உடன்பிறப்புகள் என்பதை உணர்ந்து அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திட நல் மனம் வேண்டுமென்று கிறிஸ்து அரசர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் ஆயனே எம் இறைவா, எம் சிறியவர்கள் இளையோர் இவ்வுலக வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியின் மாயைகளை சிக்கி சிதறுண்டு தவிர்க்கும் இவ்வேளையில் உம் இறைவார்த்தை அவர்களுக்கு உறுதுணை என்பதை அறியும் வரத்தையும் இறை அச்சத்தையும் அருள வேண்டும் என்று கிறிஸ்து அரசர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அரவணைக்கும் அன்பு நேசரே எம் இறைவா, தொற்று நோயினால் மரித்த இறைப்பணியாளர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நோயில் போராடும் அனைவரையும் நலமாக்கி உம் பணி சிறக்க அருள் புரியும் யாரும் நிலையாத உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை விரைவில் உம் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக நம்முடைய இயக்கம் இந்த தேர்தலை சந்திக்கின்றது. இந்த தேர்தல் களத்திலே மீண்டுமாய் உண்மையும் நீதியும் நிலைநாட்டவும்
செய்த செயல்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவும், நியாயமான வழியிலே மக்களை வழிநடத்தி செல்ல தேவையான எல்லா அதிகாரங்களும் கிடைக்கப் பெற வேண்டும் என்றும், இனியும் இந்த பகுதிக்கு தேவையான நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய அவர்தாமே இந்த தேர்தல் களத்தில் நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றும் ஜெபிப்போம். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும்
மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீரும் உடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி. இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற வழி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன பாசமிகு மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்திய புதிய யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்து அரசராக நம்முடைய இதயங்களில் வீற்றிருக்கின்ற மாபெரும் தெய்வம் இவரே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசருடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். கிறிஸ்து அரசர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வருகிற நாட்களிலும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த வாரம் முழுவதும் சுரப்பாறை பணித்தளத்திலே காலை 6:30 மணிக்கு சுரப்பாறை ஆலயத்திலும், மாலை வேளையிலே கிளைப்பங்குகளிலும் திருப்பலியானது நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கும் 7 மணிக்கும் 8 மணிக்கும் 3 திருப்பலிகளானது நடைபெறும். எனவே அதற்கு ஏற்ப கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன்.
அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தெளிவான செயல்பாடுகளை உறுதிப்படுத்துகின்ற ஒரு களத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சூழல்ல நாம் சிறப்பாக செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு நேரிய வழியில், உண்மையான பாதையில் வழிநடந்து இறையாட்சியை இந்த மண்ணிலேயே விதைத்தார். அதே பாதையில் நாமும் அதே இறையாட்சியை நாம் வாழுகின்ற மண்ணிலே விதைத்து வளர்த்தெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நாம் எதிர்கொள்ளுகின்ற அந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக அமையவும், நமக்கான வெற்றி வாய்ப்பை இறைவன் தாமே பெற்றுக் கொடுக்கவும், கடந்த 5 வருடங்களும் செய்த நல்ல திட்டங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கவும். எத்தனையோ நல்ல திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கணக்கற்ற விதத்தில் இந்த பகுதிக்கு தேவையான வளர்ச்சி பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நாம் தொடர்ந்து இந்த களத்திலே வெற்றி பெற சிறப்பாக ஒவ்வொருவரும் ஒத்துழைக்கவும், ஆதரவு கரம் நீட்டவும் உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். எனவே இறைவன் நம்மை ஆசிர்வதித்து நம்மை ஒற்றுமையோடும் ஐக்கியத்தோடும் வழிநடத்த வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எழுந்து நிற்போம் இறுதி ஜெபத்திற்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடித நீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திலே 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 2.5 TMC தண்ணீரையும் பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி நலமும் வளமும் பெறுவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்தரச புகழ் பாடுவோம், கிறிஸ்து நாமம் போற்றி பாடுவோம். கிறிஸ்தரசை மண்ணில் வளர்த்திட
உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவோம். கிறிஸ்தரசர் புகழ் பாடுவோம். கிறிஸ்து நாமம் போற்றி பாடுவோம். கிறிஸ்தரசை மண்ணில் வளர்த்திட உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவோம். ஏழைகளின் ஏக்கம் தீர்த்தாய், எங்கள் வாழ்வில் குறையும் தீர்த்தாய் நீ வாழ்கவே. வேண்டும் வரம் அருள் பொழிந்து வேதனையும் நீங்க வைத்தாய் நீ வாழ்கவே. அன்னை மரி மைந்தனாக அன்பரசாம் ராஜாவை யாழிசைத்து புகழ்ந்து பாடுவோம். அன்னை மரி மைந்தனாக அன்பரசாம் ராஜாவை யாழிசைத்து புகழ்ந்து பாடுவோம். வாழ்க 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 நீர் வாழ்க, வாழ்க வாழ்க என்றும் உம் புகழ் வாழ்க. வாழ்க 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 நீர் வாழ்க, வாழ்க வாழ்க என்றும் உம் புகழ் வாழ்க. கிறிஸ்தரசர் புகழ் பாடுவோம். கிறிஸ்து நாமம் போற்றி பாடுவோம். கிறிஸ்தரசை மண்ணில் மலர்த்திட உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவோம். உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவோம்.